தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அன்பே டயானா படத்துல இருந்து டைரக்டர் அண்ட் ஹீரோ பாரி அவர்கள், ஹீரோயின் ரம்யா அவர்கள் அண்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் கோபி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஸோ அன்பே டயானா, ஸோ ஆரம்பத்துல பார்த்தா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஜமா டோட்டலி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அன்பே டயானா டீசர் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, அப்படியே ஒரு பெரிய சேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பிச்சதுல அதான் ஜமால இருந்து ஒரு படம் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படிங்கறதா ஒரு ஐடியா. தியேட்ரிக்கலா ஒரு படம் பண்ணணும், ஜாலியா ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால தான் இதை எழுதி பிச் பண்ணுது. எழுதி முடிச்சப்ப ஒரு சில படங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கான அவங்க பண்ற டைப் ஆஃப் ஃபிலிம்ஸா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி, அப்படி அந்த ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து $1,000,000 வந்து நிறைய பெரிய சூப்பரான நமக்கு ஹிட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது நமக்கு தோணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போய் சொன்னதுதான். அந்த மாதிரி சொன்னோடனே யுவராஜ் ப்ரோக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து போலான்னு சொல்லிட்டாரு. அதுல இன்னும் ஸ்பெஷலா வந்து நீங்களே இந்த படம் லீடா பண்ணுங்க, அதுல எந்த வித டவுட்டுமே இல்லாம ஒரு இதுல எல்லா விஷயமும் ஒரு லுக்ஸ்ல இருந்து இதுல இருந்து அதுல நிறைய பார்த்து பார்த்து மெனக்கெட்டு இப்படி ஒரு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு இதுல பண்ணதுல வந்து யுவராஜ் ப்ரோக்கு நிறைய பெரிய பங்கு இருக்கு. அப்படி ஆரம்பிச்சது தான் அன்பே டயானா. ஓகே, பட் ஆரம்பத்துல அன்பே டயானான்ற டைட்டில் கிடையாது இல்ல? கிடையவே கிடையாது. பெரம்பூர் இது வரைக்கும் 150 டைட்டிலுக்கு மேல இவரு கமல் சார் சொல்ற மாதிரி தான், ஔவையார் வாழ வந்தால் வலிக்கு விழுந்தால் அந்த மாதிரி என்னென்னவோ டைட்டில் வச்சு பார்த்துட்டோம். எந்த டைட்டில்ஸ் வந்து இப்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கு. ஆக்சுவலா படத்துக்கு வேற ஒரு டைட்டில் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். அது வந்து நாங்க ஷோரா சரி அந்த டைட்டில் வந்து இருக்கும், அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் கேட்கும் போது தான் தெரிஞ்சு 1 வீக் முன்னாடி தான் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. டைட்டில் அதே எழுதுறதுக்கு முன்னாடி டைட்டில் எழுதிடணும் போல. ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நீங்க எழுதுறத விட போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படிதான் இருக்கு. அந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் கிடைக்கல. ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். ஏன்னா அந்த டைட்டில் வச்சுதான் படமே அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன டைட்டில் போட்டாலும் அதுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகவே இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் ஏடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தோம். ஆளுக்கு 10 டைட்டில் எழுதிட்டு வாங்க. அப்படி இவங்கெல்லாம் எதனா டைட்டில் பிடிக்கலான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி காமெடி அவரோட காமெடி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ப்ரோ இந்த அன்பே டயானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஏடி சொன்ன உடனே ஆஹா இது நல்லா இருக்கே, சரி ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி பார்ப்போம்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உடனே இது போகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே இன்ஸ்டண்டா ஒரு கேட்சி. அந்த ஒரு ராம் காம்ன்றது வந்து அந்த டைட்டில்லே தெரியுது. அதனால இதுல அப்படி சூஸ் பண்ணதான் இந்த டைட்டில். ஆல்ரெடி நிலவுக்கு என்மேல் என்ன அடிக்கும், அதுல அந்த பாட்டை போட்டு எல்லாரையும் முடிச்சு விட்டீங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து மீசை முருகட்டும், ஒரு பக்கம் வந்து பெரம்பூர் இருக்காங்க, செம்மையா டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் அப்பதான் மீசை முறுக்கு ஷூட்டிங் முடிச்சிருந்தேன். அப்போ வந்து நான் ஐ வாஸ் ஆல்சோ லுக்கிங் டு டூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து எனக்கு பாரி சார் கிட்ட இருந்து கால் வந்தது அண்ட் ஆடிஷன் சாரி பாரி சார்ன்ட்டேனா ஒரு வித்தியாசமா சரி பாரிட்டு இருந்து அது கூட சொல்ல மாட்டாங்களா பாதி சார்? முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் அதுவும் இல்ல கோஸ்டாராவும் பண்றாருல, சோ கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக பாரின் மாறிடுச்சு. சோ அவர்கிட்ட இருந்து கால் வந்தது அண்ட் நரேஷன் அண்ட் ஆடிஷன் போயிருந்தேன். போனப்போ பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணேன் நான் நரேஷன்ல. அந்த 2 ஹவர்ஸுமே பயங்கர ஃபன்னா. அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டும் படிச்சேன். ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே நான் பயங்கரமா சிரிச்சேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிகாஸ் மல்டி கல்ச்சுரல் ஃபிலிம் இது. நிறைய கல்ச்சர்ஸ், ஆங்கிலோ இந்தியன், இவர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் தெலுங்கு பையன், செட்டில்ட் இன் பெரம்பூர், இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ஸ்லாங்ஸும் இருந்தது. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரம் நம்ம மதுரை ஆங்கிலோ இந்தியன் பார்த்தோம், தாப்சி அவங்களது ஆடுகளம்ல. பட் இது வந்துட்டு ஒரு வட சென்னை பெரம்பூர்ல இருந்து ஆரிஜின் ஆகுற ஒரு ஆங்கிலோ இந்தியனோட கதைன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், சேலஞ்சிங்கா இருக்கும். நான் ப்ளே பண்ணேன் அண்ட் அதுல வந்து இதுல டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸும் எனக்கு கேட்டர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆங்கரா இருக்கட்டும், இல்ல ஒரு காமெடி பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆமா, அந்த ஸ்லாங் பேசுறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஜாலியா இருந்தது. அந்த பெரம்பூர்ல ஷூட் பண்றதே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயகனா வந்து உருமாறி வந்துட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா, அப்படிதான் பேசிக்கிறாங்க. உண்மைதானே, என்ன அதுல என்ன மறக்கிறதுக்கு இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த.
எனக்கு வந்து ஒரு பாரி ப்ரோ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாப்புல. அப்புறம் வந்து இந்த மாதிரி $1 மில்லியன்ல இருந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நான் வந்து ஸ்கிரிப்ட் சொல்றேன் அப்படின்னாரு. வந்து சொன்னாப்புல அவரு நரேஷன் பண்றப்பே வந்து பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. அவர் சொல்ற அந்த ஸ்லாங்லாம் அப்படியே பேசி காட்டுவாரு. நம்மளுக்கு வந்து அந்த டயலாகா படிக்கிறதோட அவர் சொல்றப்ப வந்து இப்படி இப்படி இருக்கும் ப்ரோ, இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி சொல்லுவாரு. பரவாயில்ல, அவர் கண்ணுலயே தெரியுது அப்படின்னு. நல்லா இருக்கு, நம்ம பண்ணா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அப்படியே கமிட் ஆயாச்சு. அதுவும் நல்ல நல்ல பேனரு, ஆமா நல்ல டேரக்டர். அவர் கண்டிப்பா. படம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஜமா. நான் அது போக அந்த ஓடிடியில பார்த்துட்டு ஐயோ தியேட்டர்ல மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் நம்மலாம் வாய்க்கிலேயே பேசுறோம், நல்ல படம் எடுக்கல இன்னும் இதெல்லாம் ஒரு படமெல்லாம் பேசிட்டு நீ நல்ல படம் எடுத்தா தியேட்டர்ல பாக்குறியான்னு செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி. ஆக்சுவலி அது தோணும், அது நிறைய என்ன நம்மளே போய் பார்க்கல அப்படின்னு தோணும். நான் மேக்சிமம் மிஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. இந்த படம் மிஸ் ஆயிருச்சுன்னு தோணுச்சு. அவரே வந்து கூப்பிடுறாப்புல, அப்ப நல்ல படமா தான் இருக்கும், இறங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். அப்படி பேசும்போது லைட்டா கமல் சார் மாதிரி அப்படி பேசிட்டு இல்லையா? அதே இன்பில்டா ஆயிடுச்சு. ஏன் பண்றீங்க? கொஞ்சம் பேசா பேசினா கமல் சார் எழுத்துறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்ல. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே கோபியும் சுதாகருமே வந்து யூடியூப்ல இருக்க மாட்டாங்க, இனிமே மொத்தமா வந்து படங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி. அப்படிலாம் இல்ல, ஆ. படமும் பண்ணுவோம் யூடியூபும் பண்ணுவோன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். இப்பவே நாங்க பண்ணிட்டு இருக்கப்பே படம் ஷூட்டும் பண்ணிட்டோம், யூடியூபும் பண்ணிட்டு தானே இருந்தோம். படம் ஷூட் முடிச்சிட்டோம். யாருக்காவது தெரிஞ்சா நான் மண்டையில கலர்லாம் அடிச்சு பண்ணிட்டு ஏதாவது வீடியோல வந்துச்சா, கடைசியில வேற வழி இல்லாம ஒரு 2 வீடியோல என்னமோ அந்த ஹேர் வந்துச்சு. அது மாதிரி டிஸ்கிரீட்டா வச்சு அந்த வீடியோலாம் அன்பேடா ஷூட்னு அர்த்தம். அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம். அதெல்லாம் கோட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த டீசர்ல இருந்து பிச்சு உதறிருந்தீங்க அந்த ஸ்லாங் எங்க இருந்து பூச்சிங்கன்னு தெரியல. அவர்கிட்ட பெங்களூர் தமிழ் ஸ்லாங். ஸோ பெங்களூர்ல வந்து அந்த மாதிரி பேசுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டைலக்ட். சென்னை ஸ்லாங் மாதிரியே இருக்கும், லைட்டா அந்த ஒரு நார்த் தமிழ்நாடு ஸ்லாங்கும் வரும். ஆனா அது பெங்களூர்ல இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தமிழ்ல பேசுவாங்க. பெங்களூர் கன்னடா கலந்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே அந்த ஹோசூர் இங்கெல்லாம் வந்து பேசுவாங்க போல. அது அவர் அதிகமா பார்த்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து அந்த ஸ்லாங் பேசி காமிச்சாரு. அவரை பார்த்து நம்ம பேசியாச்சு. உங்களுக்கு ஆரம்பத்துல டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அந்த மாதிரி பேசுறது? ஆமா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட கேட்டு பண்றப்போ அது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. என்ன பேசி காட்டுன்னு சொல்ல போறாரு, அதுதான் வச்சிருக்காரு. அது இல்லாம எப்படி வணக்கம்ப்பா, ஜூலை 17 அன்பே டயானா பிலிம் பிக்சர் ரிலீஸ் ஆகுதுப்பா, எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க வரட்டா. சூப்பர் வெரி நைஸ். ஸ்லாங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இவர் சொன்னாரு, இது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம். ஜமாலியுமே ஒரு மாதிரியான ஒரு ஸ்லாங் இருக்கும். இதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க நீங்க? என்னோட கதைகளே வந்து பொதுவாகவே வந்து ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகுறதான் ப்ரோ. நான் அப்படிதான் கூட இருக்க ஆட்கள் அவங்க பேசுற விதம் அதெல்லாம் தான் நம்மள வந்து ஒரு கேரக்டர் எழுதுறதுக்கும் ஒரு கதை எழுதுறதுக்கும் இன்ஸ்பிரேஷனாவே அமையும். ஜமா இது பண்ணும்போது அப்படிதான். நான் அந்த மாதிரி தெருக்கூத்து ஆட்களை பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல அந்த ஸ்லாங் கேட்டிருக்கேன். கேட்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும், அது செம்மையா இருக்கு. நம்ம சென்னைக்கு படிக்க வந்துடுறோம், அதனால வந்து நம்மளோட ஸ்லாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி காமன் ஸ்லாங்குள்ள நம்மளோட இது போயிடும். ஆனா திரும்ப நீங்க ஊருக்குள்ள போகும்போது அது வந்துடும். இப்ப அதே மாதிரிதான் இப்ப நான் பெரம்பூர்ல இருக்கேன் இங்க 15 இயர்ஸா. ஸோ இதுல நிறைய அந்த ஸ்லாங்க பார்க்கும்போது செம்மையா இருக்கும். அது ஒரு மாதிரி ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு ஜோனுக்குள்ள போகும். மெயினா வந்து அது கமல் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுதான். அவர் வந்து நிறைய படங்கள்ல வந்து அவ்வளோ ஸ்லாங்க வந்து யூஸ் பண்ணிருக்காரு. எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அது பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த நார்த் ஆர்காட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாங் திருவண்ணாமலை ஸ்லாங் அவங்க ட்ரை பண்ணதில்லை, அது அப்படி பண்ணும். இதுல வந்து அவர் பெங்களூர் ஸ்லாங் ட்ரை பண்ணதில்லை, அப்படி ட்ரை பண்ணது. அது என்னென்னலாம் பண்ணலையோ அவர் பண்ணதும் வச்சுக்கிட்டு அவர் பண்ணாத எதனா ட்ரை பண்ணலான்ற ஐடியா தான் அது. சூப்பர் வெரி நைஸ். அதே சமயத்துல ஜமா அப்படின்னு வரும்போது வந்து இவர் சொன்ன மாதிரிதான், லைக் படம் நல்லா வரல ஓடிடில வந்ததுக்கு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிடுமே அப்படின்னு அவர் எப்படி ஃபீல் பண்ணாலும், அதே நானும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி பெரிய பரவா நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? ஹர்ட்ன்றது கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா வந்து எல்லா படமே தியேட்டருக்காக தான் எடுக்கிறோம். முக்கியமா வந்து ஜமா வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்டே என்னவா இருந்ததுன்னா, நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி அந்த தெருக்கூத்து சவுண்ட அந்த தியேட்டருக்குள்ள கேட்டா எப்படி இருக்கும், அதுக்கு அந்த அந்த இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கதைக்கு. அந்த சவுண்ட் வந்து செம்மையா இருக்கும், தெருக்கூத்து சவுண்டு. இது தியேட்டர்ல கேட்டா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் அந்த படமே.
ஆனா அதோட பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்றதா ரொம்ப இது இருந்துச்சு. நீங்க இதுல ஓடிடில பார்த்தாங்க, நிறைய பேர் இது இருந்தாங்க, அது இருந்துச்சு. பட் ஸ்டில் அது தியேட்டர்ல பார்த்திருந்தா இன்னும் ஒரு ஆல் டுகெதரா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கண்டிப்பா அது வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் தியேட்டருக்காக தான் பண்றோம். தியேட்டர்ல வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணணும், மக்கள் கும்பல் கும்பலா பார்க்கணுங்கிறதுக்காக தான் படம் பண்றோம். அந்த பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா எந்த ஃபிலிம் மேக்கருக்கு இருந்தாலும் ஹர்ட் ஆகும். உங்க கேரக்டர் எப்படி அவுட்டா வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கும். அண்ட் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இமோஷன்ஸுமே எக்ஸ்பிரஸ் பண்ற ஷீஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எது வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் தான். கோவனாலும் எக்ஸ்ட்ரீம், அன்புனாலும் எக்ஸ்ட்ரீம், எல்லாமே பயங்கர ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அந்த மீட்டர் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ஏன்னா வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க, டீசர்ல வந்துட்டு டிவியை உடைக்கிற ஷார்ட்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு கோவப்படுற அளவு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தப்பா இருக்கு. ஷீஸ் வெரி சென்சிபிள். நியாயமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு. அது வந்து பிலீவபிளா கொண்டு வர்றது வந்து ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. அந்த ஒரு மீட்டர் பிகாஸ் அனாயிங்கா ஆயிடக்கூடாது, ஷீ ஷுட் ஸ்டில் பி லைக்கபிள்ன்றது ஒரு கஷ்டமா இருந்தது. ஸோ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காமெடி பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் காமெடி வந்துட்டு அவ்வளோ ஈஸியா நிறைய ஹீரோயின்ஸ்க்கு எழுத மாட்டாங்க, எழுதி நான் பார்த்தது இல்லை. அண்ட் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் லைக் ஊர்வசி மேம், கோயசல்லா மேம், அவங்கெல்லாம் நடிச்சு எவ்வளோ ஒரு நல்ல நடிப்பு பேர் வாங்கினது எல்லாமே காமெடி மூலியமா தான். அது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Yeah. டிவியை உடைக்கும் போது கரெக்டா டிராவிட் அவர் இருப்பாப்ல, கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீரா, அந்த ஒரு காண்டு வாலண்டியரா வச்சடா. வாலண்டியரான்னு இல்ல, அது வாலண்டியர் தான். என்ன இல்ல ப்ரோ, அது அப்படி இல்ல. இப்ப நான் அதுக்குள்ள யார வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு சில அவர் மேல ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வன்மோன்லாம் கிடையாது. அவரு ஏங்க அவர் லெஜெண்டரி கிரிக்கெட்டர். ஆல் ரெஸ்பெக்ட் டு கௌதம் கம்பீர். அவர் இல்லைன்னா நமக்கு 2 வேர்ல்ட் கப்பே கிடைச்சிருக்காது. அவர் மேல அப்படி ஒரு கோவம் அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு மாற்று கருத்து தான், ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான். டிவி தான் அடிக்கிறோம், இல்ல டிவிக்குள்ள இருக்க அவர் அடிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. பட் இது ஒரு சின்ன சின்ன ஒரு இதுக்காக தான் பண்ணது. அது ரொம்ப அவர் மேல கோவம் இல்ல, கம்பீர் மேல மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அது இல்லாம இப்ப பிளேயரா 2 வேர்ல்ட் கப், இப்ப கோச்சாவும் ஒரு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்திருக்காரு. சோ கம்பீர் மேல ஆல்வேஸ் பெரிய ரெஸ்பெக்ட். வெரி நைஸ், வெரி நைஸ். அதனால இது வந்து மொத்தமா பெரம்பூர்ல ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? லைஃப் ஸ்டைல் எங்க ஏரியாவும் தான் எப்படி இருந்துச்சு? நீங்க பெரம்பூரா? சூப்பர் சூப்பர். எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. நான் சென்னைக்குள்ள எவ்வளவு நாள் இருந்திருக்கோம். பெரம்பூர் பக்கத்து அவ்வளவா சுத்தினது. ஒரே ஒரு தடவை யாரையோ ட்ரெயின் ஏற்றிவிட போயிட்டு ரிட்டர்ன் வரக்கு வழி தெரியாம 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிதான் பெரம்பூர் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு சென்னைலாம் ஓரளவு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் இப்ப போனா தனி உலகம் மாதிரி இருக்கு. ஆமா, அங்க போனா அது தனி உலகம் தான். கிட்டத்தட்ட இந்த மிலிட்டரி கண்டோன்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாக்கள் போனாங்க, அவங்க ஒரு தனி உலகம் ஆடுறாங்க. அது மாதிரி இங்க இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபேக்டரியா, அந்த ஐசிஎஃப் அதெல்லாம் இருக்கு. போனா ஃபுல்லா அந்த அங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் போட்டு காலையில ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து போனா ஃபுல்லா பச்சை பசேல் இருந்துச்சு. அதுவே எனக்கு வந்து சென்னைக்கு நடுவுல இப்படி ஒரு இடமா அப்படின்னு விட்டுருந்தா பிளாட் போடுறாங்க, பார்த்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம், சாவிடுச்சுருவாங்கன்றனால விட்டுச்சுட்டாங்க போல. சூப்பரா இருந்துச்சு. நாங்க அது அந்த வாழ்க்கை, அந்த அங்க ஃபுட்டு, அது ஒரு தனியா இருக்குது. எல்லா எப்படி சொல்றது, எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் அந்த ஃபுல்லா குவார்டர்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் ஃபுல்லா அமெரிக்கா மாதிரி அவ்வளவு கேப் விட்டுலாம் வீடு இருக்கு. என்னடா அப்படின்னு இருந்துச்சு. சோ அது வந்து நமக்கு சென்னைன்னு நமக்கு ஒரு இமேஜ் வரும்ல மைண்டு, அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அது மாதிரி ஏரியா நான் பார்த்ததே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கி போயிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. எவ்வளவு அமைதியா வாழ்றாங்கப்பா, படிக்கணும். ஆமா ஆமா, நானும் சென்னை பொண்ணுதான். ஆனா பிறந்து வளர்ந்தது இங்கனாலுமே பெரம்பூர் பக்கம் தான் போனதே கிடையாது. நிஜமாவே இந்த ஷூட் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பெரம்பூரே போனேன். அது வரைக்கும் நான் போனதே இல்ல. ரயில்வே ஸ்டேஷன் பாத்திருக்கேன் சின்ன வயசுல ட்ரெயின்ல போகும்போது, பட் போனது இல்ல. பயங்கர நல்ல கிரீனரியா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஃபுட்லாம் இவர் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அத்தோ பேஜோலாம் சாப்பிட்டது இல்ல, அது அப்பதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பால் சர்பத்னு ஒண்ணு இருந்தது, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் அங்க அந்த ஃபாக்ஸன் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க வந்து பார்ட்டிஸ் எல்லாம் கியூட்டா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி போலாம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்க்க புதுசா இருந்தது எனக்கு. என்னடா அது நம்ம சென்னையிலேயே பிறந்து வந்திருக்கோம், ஆனா இதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, இந்த டைலாக் மாடுலேஷன் தான்.
இவர் ஒரு டைலாக் எடுப்பாங்கல்ல, அது அப்படியே இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே அவரு காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு டைலாக் பேச போறீங்க. நல்லா ப்ராசஸ் பண்ணிட்டாப்ல. நார்மலா ஏதாவது ஒரு dialogue. ஏதாச்சும். இது படத்தோட அந்த ஸ்லாங் படத்தோட தான் பேசணுமா? சரி ஓகே. உங்க சக்தி, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஆமா ஆமா அதே டைலாக் தான் சொன்னேன். ஆமா ஆமா. ஓகே. சக்தி, நான் நான் உன்னை விரும்பல. நான் உன்னை விரும்பல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு சொல்லுங்க. சரி, திருப்பி டேக் 2. டேக் 2 அழுதுட்டு. ஆமா சக்தி, அப்படி சொல்லு. சக்தி, நான் உன்னை விரும்பல. உன் மேல ஆசைப்படல. அழகா இருக்குன்னு நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. வேரியேஷன் வேற மாதிரி நம்ம. வேரியேஷன் என்ன வேரியேஷன்? சக்தி. அழகா இருக்க நினைக்கல. அழகா இருக்கன்னு நினைக்கல. ஏன்னா நீ அழகாவே இல்ல. சக்தி, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன மறந்துருச்சு? நான் உன்னை விரும்பல. ஓகே ஓகே. சக்தி, நான் உன்னை விரும்பல. நீ அழகா இருக்க. என்னம்மா இது? உன் மேல ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. விரும்பல. சக்தி, நான் உன்னை விரும்பல. உன் மேல ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. பார்த்து சொல்லு. அது அவங்க அவங்க பேசுறது எப்படி இருக்கணும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் பேசுறாரு. திருவண்ணாமலை ஸ்லாங்கா. எல்லாருக்கும் சொல்லிக்கிறதா தான். ஜூலை 17ஆம் தேதி நம்ம படம் அன்பே டயானா வருது. தியேட்டருக்கு வந்துருங்க கண்டிஷனா. ஆமா அதேதான். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஜூலை 17 நம்ம படம் அப்படி இல்லங்க, டைலாக் என்னங்க? ஸ்லாங். டே. என்ன? ஜூலை 17ஆம் தேதி டே, ஜூலை 17ஆம் தேதி அன்பே டயானா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மரியாதையா போய் பாருங்க. பாருங்க. இல்லன்னா கண்ணு நோட்டி. நீங்க அந்த படத்தை பண்ணுவீங்களா இது? ஜூலை 17ஆம் தேதி நம்ம அன்பே டயானா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாம் வந்து பார்த்து நான் கண்டிஷனா சொல்லிவிட்டேன். ஐயோ சொல்லிவிட்டேன். கண்டிஷனா சொல்லிட்டேன். உனக்கு மூஞ்சா பாத்தியா அவனுக்கு ஐயா. ஒரு முக்கியமான விஷயம், படம் வந்து பெரம்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நிறைய காட்டியிருக்கீங்க. அதே சமயத்துல பெரம்பூரை வியந்து பார்த்திருக்காங்க அப்படின்ற நல்ல விஷயம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சமீபத்தில் பெரம்பூர் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கரெக்டா நம்ம படமும் வந்து பெரம்பூர் வந்து வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதை எப்படி பார்த்தீங்க சொல்லுங்க. பயங்கர ஹாப்பி. ஒரே குஷி ஆயிட்டோம் நாங்க. ஏன்னா நாங்க வந்து இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஷூட்லாம் முடிஞ்சப்பதான் அந்த லைட்டா அப்படியே வந்து அந்த வேட்பாளர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற இந்த வதந்திகள் வர ஆரம்பிச்சது. அவர் பெரம்பூர் திருச்சி இதுல நிக்க போறாரு, பெரம்பூர் திருச்சியில நிக்க போறாருன்னு ஒரு வதந்தி வந்தப்போ பயங்கர ஆகா இது உண்மையாயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த செய்தி உண்மையானது இன்னும் பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு. இன்னும் அங்க நின்று அவர் ஜெயிச்சது வந்து பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு. ஜெயிச்சு சிஎம் பண்ணது இன்னும் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு நன்மை மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து எங்களுக்கு என்ன பயமா இருந்ததுன்னா, இது முழுக்க முழுக்க பெரம்பூர் பத்தின படம் அப்படின்றதுனால பெரம்பூர் நிறைய பேருக்கு தெரியல, அது பரிச்சயமா இல்லைன்னா இந்த படமும் கொஞ்சம் அவங்க இதுவா இருக்கும். ஆனா இப்போ வந்து அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் பெரம்பூர் தெரிய ஆரம்பிச்சிருக்குல்ல. சோ பெரம்பூர் பத்தி நிறைய பேர் பேசிக்காவே கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. பெரம்பூர்ன்ற அந்த வேர்டு வந்து யாருக்குமே நியூ கிடையாது. அதுக்கு வந்து அதான் காட் கிரேஸ் தான். அது அதுவா யூனிவர்ஸா ஒரு விஷயத்த நமக்கு கிஃப்ட் பண்ணிருக்கு. அதை எப்படி இப்போ பயன்படுத்திக்கிறோன்றதா இருக்கு. அதே சமயத்துல படத்துல ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களே முடிவு பண்றீங்க. இல்ல இல்ல ரெஃபரன்ஸ் இருக்கான டைரக்ட் ரெஃபரன்ஸ் வைக்கிற அந்த மாதிரி அதான் சொன்னேன். நாங்க ஷூட்டே முடிச்சிட்டோம். நாங்க ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து வந்தது. அதனால ரெஃபரன்ஸா வைக்க கூடாதுன்னு அது ஒரு மாதிரி தனியா இது பண்ற மாதிரி இருக்கும். பட் அது உள்ளுக்குள்ளவே இருக்கு அவரோட ரெஃபரன்ஸ்லாம். அதனால தன்னால அங்கங்க தெரியும். அதே சமயத்துல ரோஜா மேம்
லைக் வந்து தமிழ்ல இதுதான் வந்து அவங்க அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா 2வது படம்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா சோ ஆமா. அது எப்படி நடந்துச்சு? எப்படி அவங்க வந்தாங்க? அத பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல வந்து அந்த அம்மா கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த அம்மாவை மீறி எப்படி கல்யாணம் பண்றோன்றது தான் கதையே. ஸோ வந்து எனக்கு அந்த அம்மா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தங்களா தேவைப்படுது. அதே சமயத்துல ஒரு தெலுங்கு அம்மா. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது டெய்லர் மேட். அவங்க தான் அப்ப ரோஜா மேம் எடுத்துட்டு வந்து இப்படி உட்காரச்சுன்னா அந்த அது பக்காவா இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் அப்ரோச் பண்ண ஒரு பயம் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க, ரொம்ப நாளா ஒரு கேப் இருந்தது. அப்போ கூட அந்த இப்ப அந்த கேப்க்கு அப்புறம் அந்த நடிச்ச படம் கூட அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஆமா. தெரியல. அது அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சு. எந்த படமே பண்ணலையே ரொம்ப நாளா, ஓகே சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு போனோம். போட்டு அவங்க நரேஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படம் வந்து நம்மளை சுத்தி தான் இருக்கு, நம்மளை சுத்தி தான் ரிவால்வ் ஆகுது. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமானவர். அது இல்லாம அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது என் ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரியே இருக்கு. ஆஹா. என்ன எல்லாம் பயங்கர டெரர்னு நினைச்சுப்பாங்க. ஆனா நான் ஒரு ஸ்வீட்டான ஒரு அம்மா, நான் குழந்தைங்க மேல அவ்வளவு பாசமா இருப்பேன். அந்த விஷயத்த வந்து அந்த எசன்ஸை வந்து இந்த படத்துல நீங்க இது பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர். நாங்க ரொம்ப பயந்தோம். பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளா இருக்காங்களே, பார்த்தாலே கொஞ்சம் டெரரா இருக்காங்க, என்னடா பண்ண போறோம்னு. ஹெட் மாஸ்டர் போய் நரேஷன் பண்ணும்போது பயமா இருந்துச்சு. வந்து வந்து நீங்க தான் டாக்டர், வாங்க நரேட் பண்ணுங்க. ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க செம்ம ஜாலியான கேரக்டர். பயங்கர ஹாப்பனிங்கா இருக்கு. எல்லாரையும் கலாய்ப்பாங்க, இது பண்ணுங்க. எப்பயுமே செட் வந்து அவங்க வந்தாங்கன்னா ஜாலியா கலகலன்னு அவங்க சேத்தன் சார் எல்லாருமே பயங்கர ஹாப்பனிங்கா இருந்தது. நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இந்த ஃபேமிலி நடிச்சிருக்கோங்க, சேத்தன் சார், நானு, ஒரு சிரஞ்சீவினே வருது, சுதர்ஷன் காந்தி, இஸ்மத் பானு, அப்புறம் அந்த குட்டி பாப்பா, அதித்தி கலையரசன். இவங்க எப்படின்னா ஒரு எப்பயுமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அது வந்து ரோஜா மேம் தான் லீட் பண்ணி அது ஒரு மாதிரி ஜாலியாவே கொண்டு போனாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவங்க. ஃபேவரட் எந்த விஷயம்னு கேக்குறேன், நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. ஓகே. ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை. ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை பெரம்பூர். ஃபேவரட் ஃபுட் இன் சென்னை. பிரியாணி. அப்படியா? அது என்ன பிரியாணின்னு சொல்லணுமா? என்ன பிரியாணின்னு சொல்றது? பெரம்பூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. அடடா. ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை அண்ட் ஃபேவரட் ஃபுட் இன் சென்னை. ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை ஹோம் தான். ஹோம் தானா? ம். அடடா. ஃபேவரட் ஃபுட் வந்து கர்ட் ரைஸ். ஆமா. ரைஸ் ஆகும். ஆமா. ஃபேவரட் ஸ்பாட்னா இப்ப இருக்கிற பெருங்களத்தூர் ஆஹா. ஃபுட்டு பிரியாணி தான். என்ன அது பிரியாணி? எஸ்எஸ் பிரியாணி. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்குமே அது அதுதான் எஸ்எஸ் ஃபேவரட். தான். ஆமா அதுக்கு SS தான், ஆமா. அப்புறம் ஃப்ரீ ப்ரமோஷன் வச்சுக்கலாம். ஃபேவரட் மூவி. மூவினா படம். ஓவராலா ஓவராலா இருக்குது. ஒரு ஃபேவரட் படம். மூவி அண்ட் ஃபேவரட் கேரக்டர். ஐயோ, இப்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஆச்சு ப்ரோ. நீங்க இதுக்கு வேற ஏதாச்சும் கேட்டிருந்தா கூட சொல்லியிருந்தா அவரெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் அப்படி உலக சினிமாலே சொல்லலாம். அப்பனா காட்ஃபாதர். காட்ஃபாதர். காட்ஃபாதர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. கேரக்டர். கேரக்டர் வந்து நம்ம இவர் அல்பாச்சினோ. ஐயோ, டக்குனு வாயில வந்து தெரிய மாட்டேங்குது. அல்பாச்சினோ. சரி சரி. ஃபேவரட் மூவி வந்து ரிதம் தமிழ்ல. மைக்கேல் தமிழ்ல ரிதம், ஆ. ஹிந்தில ஏஜவானி ஹேதவானி ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் கேரக்டர்னா எனக்கு கல்பனா கஜினி ஆஹா. ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். ஆசினி சொன்னாரு. என்ன சொல்றது, எங்க சொல்றது, எங்க ஆரம்பிக்குது? ஐயோ, ஆங்கிலத்தை சொல்லிட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஷாஷாங்க் ரிடம்ஷன் சூப்பர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழ்ல வந்து ஆக்சுவலி நிறைய படங்கள் இருக்கு. தமிழ் சினிமா பார்த்தே இது பண்ணுவேன். அது நீங்க ஒருத்தருக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா சொல்லாது. ஓவராலா கேட்டீங்கன்னா இருந்தாலுமே இவங்க தான் டக்குனு மைண்டுக்கு வந்து ஒரு ஆளு. நிறைய பேர் இருக்கலாம். இப்போ டக்குனு மைண்ட்ல வருது யாரு அப்படின்ற மாதிரி. என்ன படம்? இப்ப நம்ம இது கமர்ஷியல் படம் அப்படிங்கறதுனால அந்த ஜோன்ல மட்டுமே நான் சொல்றேன். அது அந்த இதுல அடிப்படையில் பாத்தீங்கன்னா எனக்கு கில்லி ரொம்ப பிடிக்கும். கில்லி ரொம்ப பயங்கர ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். ஏன்னா அதுல இருக்க அந்த காமெடி எல்லாம் எனக்கு எப்போ பார்த்தாலுமே பயங்கரமா ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல அது இருக்கும். ஓகே. சோ ஃபேவரட் கேரக்டர் சொல்லுங்க. ஃபேவரட் கேரக்டர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த படத்துல ரொம்ப பயங்கர ஃபேவரட் வந்து டான்சிங் ரோஸ். ஆஹா. பயங்கரமா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஃபேவரட் கிரஷ். ஃபேவரட் கிரஷா? ஆமா. நிறைய கிரஷ் இருந்திருக்கலாம். அதுல இவங்க தான் என்னோட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி. கிரஷ்னா ஹீரோயின் கிரஷா? சொல்லலாம். சொல்லலாம்னா ஆமா, என்னதான் தெரியணும் அது. அதனால இல்லங்க, அது ஹீரோயின் கிரஷா இல்ல ஹீரோயின் கிரஷ் தான். ஹீரோயின் கிரஷ் தான் இல்ல. பப்ளிக் மீடியம்ல இருக்கிறவங்க. ஓகே ஓகே. எப்பயுமே த்ரிஷா தான். சூப்பர்ண்ணே. உண்மையாதான் சொல்றாரு, அடிக்கடி சொல்லிட்டு. அப்படியா? சரி எப்பயுமே. சரி. கிரஷ். மாதவன். சூப்பர் சூப்பர். ஆமா. அண்ட் விஜய் சாரும்.
எனக்கு நீங்க படம் சொன்னீங்க, நான் அதே சொல்லாம எஸ்கேப் பண்ணேன். அன்பே சிவம் கமல் சார். அன்பே சிவம். அன்பேஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின். கமர்ஷியல் படத்துல தான் சொல்லணும். கமர்ஷியல் படம் தான் சொல்லணும். நான் வந்து கிரஷ் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஏன்னா காட்ஃபாதர் வந்து யாராவது திட்டுறதுக்கா இது பெரிய என்ன இது இங்கிலீஷ் படத்தை மட்டும் தான் அவர் சொல்லுவாரு, தமிழ் படம் தான் அவர் பார்க்க மாட்டாரு. கமல் சார் தான் அப்கோர்ஸ். அதுல நாயகனா அன்பே சிவமான ஒரே குழப்பமா இருந்துச்சு. அன்பே சிவம். ஓகே. நல்லா கிரஷ் கிரஷ் அதுதான் வெயிட்டிங். அசின். அசின் ஒய் அசின் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங் இந்த அவங்க சொன்ன டக்குன்னு கல்பனானே எனக்கு அந்த அந்த அசின் ஏதா அப்படியே போயிடுச்சு மைண்டுக்கு. போக்கிரி அந்த அந்த பீரியட் அப்படியே இல்ல சம்திங் சம்திங்ல அசின் நடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டா. ஓ அவங்க என்னோட இதுல கரெக்டா இருக்கு. எனக்கு வந்து த்ரிஷானா அவங்க வினய் தாண்டி ஜெஸ்ஸி. அதான் நம்ம வந்து டான்ஸ்ல ஸ்பெஷல்ல ஒரே ஒரு ஹூக் ஸ்டெப் போட போறீங்க, அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. அதோட முடிச்சு உட்கார்ந்துகிட்டு எனிதிங் கொஞ்சம் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் கீழே வேணாம். சூப்பர். தேங்க்யூ so much for your valuable time. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.